कन्याकुमारी நாகராஜன். இந்த கடை எத்தனை வருஷம் நடத்துறீங்க? 7 வருஷமா இருக்கு. எங்க அப்பா காலத்துல நடத்திட்டு இருக்கோம். இங்க சுக்காப்பி, தட்டை, முறுக்கு கறி அடுப்பு வச்சு நாங்க போட்டு இருக்கோம் மணிமண்டலத்துக்கு. இந்த கடை எத்தனை வருஷம் நடத்துறீங்க? 7 வருஷம் மட்டும் நடந்துட்டு இருக்கு. எங்க அப்பா நடத்தினா அதுக்கப்புறம் நான் நடத்திட்டு இருக்கேன். மணிமேடு சுக்காப்பின்னா போதும் எல்லாருக்கும் தெரியும். இங்க முறுக்கு, தட்டை வியாபாரம் தான். சுக்காப்பி வேற ஒன்றும் கிடையாது. 3 மணிலேருந்து ராத்திரி 9 மணி வரை நடக்கும். நீங்க இந்த தொழில்னா வேற ஏதாவது காலம் பண்றீங்களா? வேற தொழில் இதே தொழில் தான். வீட்டில் காலத்தை தட்டை போடுவோம். அதுக்கப்புறம் 3 மணிக்கு வந்து இங்கே கடை திறப்போம். கடை வந்துட்டு இங்கே வியாபாரம் பண்ணுவோம். ராத்திரி 9 மணி இருந்து விட்டு போயிடுவோம். என்னெல்லாம் விற்கிறீங்க? இங்கே தட்டை, முறுக்கு. இது உங்களுக்கு தட்டை, முறுக்கு, சுக்காப்பி. இது உங்களுக்கு டெய்லி வருமானம் எப்படி? வருமானம் ஏதோ ஒரு நாள் செலவு நமக்கு நடக்கும். ஒரு நாள் விற்கும், ஒரு நாள் விற்காது, ஒரு நாள் கூடுதலாட்டு விற்கும். அதெல்லாம் கண்ணனி என்ன வியாபாரம் நடக்கும். இப்ப தொழில் வந்து உங்களுக்கு ஒரு பேஷனா இல்ல எப்படி வேற ஏதாவது வேலை பார்த்து வந்தீங்களா? இல்ல வேற நான் இதே தொழில் தான் பார்த்துட்டு இருக்கேன். எங்க அப்பா காலத்து பிறகு நாங்க அந்த இதே கடை தான் நடத்திட்டு வரோம். இதே பிளேஸ் தானா? இதே பிளேஸ், இதே இடம் தான். வேற இடம் மாறல. மணிமேடை டபர்னா இதான். டபர் சுக்காப்பின்னா இதான் தெரியும். இது உங்களுக்கு வருமானம் நமக்கு ஒரு நாள் செலவுக்கு இது பைசா கிடைக்கும். ஒரு ஆள் கூட சம்பளம். தொழில் பண்றீங்களா? ஏதாவது பிரச்சனை ஏதாவது வருமா? வேற தொழில் இங்க ஒன்றும் பிரச்சனை. நம்ம சின்ன குடிசை தொழில் தானே. சின்ன வியாபாரம் பார்த்து போயிட்டு இருக்கு. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடமே சொந்த இடமா இல்லை வாடகை? வாடகை இடம். வாடகை எவ்வளோ கொடுப்பீங்க? இது வந்து வாடகை மேலே ரூம் இருக்கு. எல்லாம் சேர்த்துட்டு 3000 எடுப்போம். இனி இது ஃபியூச்சர்ல எப்படி நடத்தம் எந்த பிளான் வச்சுறீங்களா? வருங்காலத்துல ஏதாவது? அதெல்லாம் சொல்ல முடியல. மனக்க வாழ்க்கை ஃபியூச்சர் பத்தின்னு சொல்ல முடியாது. இதை போயிட்டே இருக்கு. போது வரை போகும். நாளைக்கு உள்ள காரியம் சொல்ல முடியாது. நம்ம சுக்காப்பியோட நன்மைகள் சொல்ல முடியுமா? சுக்காப்பின்னா தேகத்துக்கு மேல் வலி தீரும். சளி, இருமல், காய்ச்சல், மண்டகம்லாம் போகும். ஆமா, அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். சுக்கு நல்ல மொழி சீரகம் எல்லாத்துக்கும் தேகனக்காடு இருந்தால் மாறும். இதில் சுக்கு நல்ல மொழி சீரகம் மதி சாட்டினால எல்லா இது அபயங்களும் நல்லதுதான். ஏதாவது காய்ச்சல், மண்டகனம் எல்லாம்